ராவணன் வீழ்ந்த பிறகு அயோத்தியாவில் தர்மம், சத்தியம், அமைதி நிறைந்த ஒரு பொற்காலம் தொடங்கியது. இது ஒரு ராஜ்யம் மட்டுமில்லை, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு வாழ்க்கை. ஸ்ரீராமரின் ஆட்சி சிம்மாசனத்தில் மட்டுமில்லை, அவர் ஒவ்வொரு மனிதரின் இதயத்திலும் வாழ்ந்தார். பல ஆண்டுகள் கடந்தன, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை. ஒரு நாள் ராமர் அமைதியாக ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அவர் சிந்தனையில் ஒரு விஷயம் புலப்பட்டது. ராமர் மனதளவில் நாரதரை நினைத்தார். உடனே நாரதர் ராமர் முன் தோன்றினார். வாருங்கள் நாரதரே, நலமா? ஒரு முக்கியமான விடயத்திற்காக தங்களை நினைத்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். தாங்கள் நினைத்தீர்கள், நான் வந்துவிட்டேன். இந்த உலகில் எனது பணி முடிந்துவிட்டது. யமதர்மராஜன் என்னை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது. பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்குமா இந்த நிலை? என்னால் நம்ப முடியவில்லை. நாரதரே, மரணம் என்பது மனிதருக்கு பொதுவானது. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. பகவான் ராமபிரபு, தாங்கள் கடவுளின் அவதாரம் அல்லவா? கடவுளாக இருந்தாலும் மனித பிறவி எடுத்தால் யம மகராஜனுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். புரிந்தது பகவான் ராமபிரபு. விவரத்தினை புரிந்து கொண்டேன். தங்களின் ஆசிர்வாதத்தோடு விடை பெறுகிறேன். அனுமதித்தாருங்கள். நன்றி நாரதரே, சென்று வாருங்கள். சற்று நேரத்தில் யமதர்மராஜா பகவான் ராமரின் உயிரை பறிப்பதற்காக அயோத்திக்கு வந்தார். யமதர்மராஜா தன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அவரை பொறுத்தவரை கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் தன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஆக்ரோஷமாக பகவான் ராமரின் கோட்டையின் முன் நின்றார். கோட்டையின் நுழைவு வாசலின் வழியாக செல்ல நினைக்கும் முன் ஏதோ ஒன்று அவரை தடுத்தது. அவரின் வாகனமும் கோட்டையின் உள்ளே செல்ல மறுத்தது. ராம், ராம் என்கின்ற மந்திர ஒலியானது ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி மிகப்பெரிய தடுப்பாக அமைந்தது. ராம், ராம் என்கின்ற மகா மந்திரத்தை ஒலிக்கச் செய்து யாரும் கோட்டையின் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு மந்திர வேலியை அமைத்தது வேறு யாருமில்லை, ராம பகவானையே சதா சர்வ காலமும் நினைக்கும் ஆஞ்சநேய சுவாமியைத் தவிர யாரால் முடியும்? அதுவும் சர்வ வல்லமை பொருந்திய யமதர்ம ராஜாவே அச்சப்படும் அளவிற்கு செயலை செய்ய ஆஞ்சநேய பகவானைத் தவிர இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. அனுமன் இருப்பதை உணர்ந்த யமதர்மராஜா வேறு வழியின்றி அவ்விடத்தை விட்டு சென்றார். நடந்த அனைத்தையும் தன் ஞானத்தால் உணர்ந்த ஆஞ்சநேய பகவான் தன் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு ராம பகவான் இருக்கும் இடத்தை நோக்கி கோபமாக விரைந்தார். ஐயனே வணக்கம். ஐயனே, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் யம தர்மராஜா? வா ஆஞ்சநேயா, என்ன பதட்டத்தோடு வருகிறாய்? ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? மகாபிரபு, நான் தியானத்தில் இருக்கும்போது யமதர்ம ராஜா தங்களின் உயிரை எடுக்க வந்ததாக உணர்ந்தேன். என்ன தைரியம் யமதர்ம ராஜாவுக்கு? ஒரு கை பார்க்கலான்று சென்று பார்த்தேன். மகாபிரபு, நான் வருவதை அறிந்த யமதர்ம ராஜா அங்கிருந்து சென்று விட்டார். முதலில் நீ பதட்டப்பட வேண்டாம். உன்னை தாண்டி ஒரு சிறு எறும்பும் என்னை நெருங்க முடியாது. அது எனக்கு நன்றாக தெரியும். அனுமனின் கவனத்தை திருப்ப ராம பகவான் தன் கையில் உள்ள மோதிரத்தை தவறவிட்டார். அந்த மோதிரம் தரையை பிளந்து கொண்டு பூமியின் அடிப்பகுதிக்கு வேகமாகச் சென்றது. கடைசியாக கடலின் அடிப்பகுதியில் சென்று விழுந்தது. அங்கு இருந்த கடல் அரசி ராம பகவானின் மோதிரத்தை தன் நாவினால் வருடி அருகில் இருந்த மோதிர குவியலில் தள்ளியது. ராமபிரபுவின் மோதிரமும் அழகாக அந்த மோதிர குவியலில் அடைகலம் ஆனது. ராம பகவானின் மோதிரம் தரையில் விழுந்ததைக் கண்ட ஆஞ்சநேய பகவான் தன் உருவத்தை சிறியதாகிக் கொண்டு மோதிரத்தை தேடி குதித்தார்.
மோதிரம் சென்ற பாதையில் அவரும் பயணித்தார். கடைசியில் மோதிரம் சென்று அடைந்த பகுதியான கடலின் அடிவாரத்தில் அவரும் சென்றடைந்தார். ஆஞ்சநேய பகவான் கடலின் அடியில் ராம பகவானின் மோதிரத்தை தேட ஆரம்பித்தார். ஆஞ்சநேய பகவான் வந்ததை கண்ட கடலரசியும் ஆஞ்சநேயரை நலம் விசாரித்தார். வாருங்கள் அனுமன் அவர்களே, நலமா? மிக்க நலம். கடலரசியே, தாங்கள் நலமா? நான் நலம். என்ன விஷயமாக வந்தீர்கள்? கடலரசியே, என் ஐயன் ராமரின் மோதிரம் தவறி வீழ்ந்து விட்டது. அதை தேடி வந்தேன். ஓ, மோதிரத்தை தேடியா வந்தீர்கள்? அதோ பாருங்கள், உங்கள் ராமரின் மோதிர மலை. என்ன திகைத்து விட்டீர்கள்? அவை அனைத்தும் ராமரின் மோதிரங்களே. நீங்கள் ஒரு மோதிரத்தை தேடி வந்தீர்கள். ஆனால் இவை அனைத்தும் பல யுகங்களின் குவியல். புரியவில்லையா தங்களுக்கு? இதுதான் காலத்தின் ஆச்சரியம். உங்கள் ராம பகவான் இவ்வுலகை விட்டு செல்லும் காலம் வந்துவிட்டது. தாங்கள் இருந்தால் ராமரால் இவ்வுலகை விட்டு செல்ல முடியாது. அதனால்தான் ராமர் மோதிரத்தை தவறவிட்டது போல் நடித்தார். இந்நேரம் ராம பகவான் இவ்வுலகை விட்டு சென்றிருப்பார். கடலரசி கூறியதை கேட்ட ஆஞ்சநேய பகவான் செய்வதறியாமல் திகைத்தார். தன்னால் ஏதுவும் செய்ய முடியவில்லையே என்று தவித்தார். எல்லாம் தன் கையை விட்டு சென்று விட்டதாக நினைத்து மிகவும் கோபப்பட்டார். உடனே அங்கிருந்து மிகவும் வேகமாக அயோத்திக்கு புறப்பட்டார். அயோத்திக்கு சென்ற ஆஞ்சநேய பகவான் ராமரை தேடி அரண்மனைக்கு ஓடினார். அரண்மனையில் வழக்கமாக ராம பகவான் அமரும் இடத்தில் சென்று பார்த்தார். அங்கு பகவான் ராமர் இல்லை. ஆஞ்சநேய பகவான் செய்வது அறியாமல் திகைத்தார். தன் உயிரினும் மேலான ராம பகவான் இல்லாத வாழ்க்கையை அவர் நினைத்து பார்க்கையில் அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பித்து பிடித்தவர் போல் அங்கும் இங்கும் பார்த்தார். எத்தனை முறை பார்த்தாலும் தேடினாலும் கடலரசி கூறியதைப் போல் இப்பூலோகத்தை விட்டு சென்ற ராம பகவான் திரும்ப வரப்போவதில்லை. ஆஞ்சநேய பகவானுக்கு விதியின் வலிமை தெரியும். இருந்த போதிலும் அவர் ராம பகவான் மேல் கொண்டிருந்த பக்தி மற்றும் அன்பு அவரை ஒரு சிறிய குழந்தை போல் மாற்றியது. மலையையே தூக்கிச் செல்லும் வலிமை கொண்ட ஆஞ்சநேய பகவான் சிறு குழந்தை போல தேம்பி அழுதார். எல்லாம் முடிந்துவிட்டது என்று உணர்ந்த ஆஞ்சநேய பகவான் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டார். காலத்தின் சக்கரத்தை யாரும் நிறுத்த முடியாது. ராம பகவான் நம்மை விட்டு சென்று விட்டாலும் சதா சர்வ காலமும் ராம பகவான் பெயரைச் சொல்லும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேய பகவான் இப்பூலோகத்தில் எங்கோ ஒரு இடத்திலிருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் ராம பகவானின் நாமத்தையும் ஆஞ்சநேய பகவான் நாமத்தையும் உச்சரித்து இருவரின் அருளையும் பெறுவோம். ஸ்ரீ ராம ஜெயம்.